ஓம் சாந்தி. இன்றைய முரளி 3/1/2025 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஒளியஸ்ட் ஆஃப் தி ஒளி தந்தையின் மடிக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மனதிலும் ஒளியாக வேண்டும். கேள்வி: ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஒளி குழந்தைகளின் போதையும் அடையாளமும் என்னவாக இருக்கும்? பதில்: நாம் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஒளி தந்தையின் மடிக்கு வந்திருக்கிறோம். நாம் ஹோலியஸ்ட் தேவி தேவர் ஆகின்றோம் என்ற போதை அவர்களுக்கு இருக்கும். அவர்களின் மனதிலும் கெட்ட எண்ணங்கள் வர முடியாது. அவர்கள் நறுமண மலர்கள் ஆவார்கள். அவர்களால் எந்த தலைகீழ் வேலையும் நடக்க முடியாது. என்னிடமிருந்து அனைவருக்கும் நறுமணம் கிடைக்கின்றதா? எனது கண்கள் யாரிடமும் மூழ்கவில்லை தானே என அவர்கள் உள்முகமாகி தன்னை சோதிப்பார்கள். பாடல்: இறந்தாலும் உன்மடியில். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். பிறகு அதன் அர்த்தத்தையும் மனதில் சிந்தனை செய்து அறிய வேண்டும். இறந்தாலும் உன்மடியில் என சொல்வது யார்? ஆத்மா. சொன்னது ஏனென்றால் ஆத்மா அழுக்காக இருக்கின்றது. தூய்மையான ஆத்மா என்று கடைசியில் சொல்வார்கள். உடலும் எப்போது தூய்மையாக கிடைக்குமோ அப்போது தூய்மை என சொல்வார்கள். இப்போது முயற்சி செய்பவர்களாக இருக்கின்றீர்கள். தந்தையிடம் இறக்க வேண்டி இருப்பதும் உங்களுக்கு தெரியும். ஒரு தந்தையை விடுத்து அடுத்தவரிடம் போவது என்றால் ஒருவரிடம் இறந்து அடுத்தவரிடம் வாழ்வதாகும். லௌகீக தந்தையின் குழந்தை சரீரம் விட்டாலும் அடுத்த தந்தையிடம் சென்று பிறவி எடுக்கும். இங்கும் அப்படித்தான். இறந்த பிறகு ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஒளியானவரின் மடிக்கு நீங்கள் போகின்றீர்கள். ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஒளி யார்? தந்தை. வேற யார் ஹோலியாக இருக்கின்றார்கள்? சன்னியாசிகள். ஆம், இந்த சன்னியாசிகள் போன்றோரை ஹோலி என்று சொல்வார்கள். உங்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் ஹோலியாகின்றார்கள், இருந்தும் அழுக்கானவர்களிடம் பிறவி எடுக்கின்றார்கள். நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலியாகின்றீர்கள். ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி தந்தை உங்களை அப்படி மாற்றுகிறார். அவர்கள் வீடு வாசலை துறந்து ஹோலியாகின்றார்கள். ஆத்மா பவித்திரமாகிறது. நீங்கள் சொர்க்கத்தில் தேவி தேவராக இருக்கும்பொழுது ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி ஆகின்றீர்கள். இது உங்கள் எல்லையற்ற சந்நியாசம். அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்டது. அவர்கள் ஒளி ஆகின்றார்கள். நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஒளி ஆகின்றீர்கள். நாம் புது உலகிற்கு போகின்றோம் என புத்தியும் சொல்கிறது. அந்த சன்னியாசிகள் ரஜோவில் வருகிறார்கள். வித்தியாசம் இருக்கிறது தானே? ரஜோ எங்கே? சதோ பிரதானம் எங்கே? அவர் ஞான கடலாகவும் இருக்கிறார், அன்பு கடலாகவும் இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஓஷன் ஆஃப் நாலேஜ், ஓஷன் ஆஃப் லவ் என்று சொல்கிறார்கள். உங்களை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகிறார்? அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலியானவரை அழுக்கானவர்களை தூய்மையாக்குங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். எனவே நமக்கு யார் கற்பிக்கிறார்? நாம் என்ன ஆவோம் என்ற போதை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். பாபா, மாயா எங்களுக்கு அதிக புயல்களை கொண்டு வருகிறது. எங்களை மனதால் சுத்தமாக மாறவிடுவதில்லை. கெட்ட எண்ணங்கள் ஏன் வருகின்றன என குழந்தைகள் எழுதுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் முற்றிலும் அன்ஹோலியஸ்ட் ஆஃப் தி அன்ஹோலியாகி இருக்கிறீர்கள். தந்தை சொல்கிறார், பல ஜென்மங்களின் கடைசியில் இப்பொழுது தந்தை மீண்டும் உங்களுக்கு ஜோராக கற்பிக்கிறார். எனவே நாம் என்ன ஆகின்றோம் என்ற போதை உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த லட்சுமி நாராயணர் இப்படி மாற்றியது யார்? பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இந்த நேரம் பாரதம் தமோ பிரதானமாக தாழ்ந்ததாக இருக்கிறது. நாம் தேவராகின்றோம் என்ற போதை உங்களிடம் இருக்க வேண்டும். அதற்காக குணமும் அப்படி இருக்க வேண்டும். ஒரேடியாக கீழே இருந்து மேலே ஏறுகின்றீர்கள். ஏனிலும் உயர்ந்த தாழ்வு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யார் கீழே விழுந்திருக்கிறார்களோ அவர்கள் தம்மை ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி என்று எப்படி சொல்வார்கள்? உலகின் அதிபராக ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி ஆவதற்கே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? தந்தை நம்மை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்ற வந்திருக்கிறார். மனம், சொல், செயலால் பவித்திரமாக வேண்டும். மனவீசு மலராக வேண்டும். சத்தியுகத்தை பூந்தோட்டம் என்று சொல்கிறார்கள். அங்கே எந்த துர்நாற்றமும் வீசுவது இல்லை. தேக அபிமானம் துர்நாற்றம் என்று சொல்லப்படுகிறது. யார் மீதும் குற்றப்பார்வை போகக்கூடாது. உள்ள உறுத்துப்படியான கணக்கு ஏற்படும்படியான தலைகீழ் வேலை எதுவும் நடக்கக்கூடாது. நீங்கள் 21 பிறவிகளுக்கு செல்வத்தை சேமிக்கின்றீர்கள். நாம் மிகுந்த செல்வந்தராக மாறிக்கொண்டிருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நான் தெய்வீக குணங்களால் நிறைந்திருக்கின்றேனா? தந்தை எப்படி சொல்கிறாரோ அப்படி நான் முயற்சி செய்கின்றேனா என தனது ஆத்மாவை பார்க்க வேண்டும். உங்கள் குறிக்கோள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். சன்னியாசி எங்கே? நீங்கள் எங்கே? நாம் யாருடைய மடிக்கு வந்திருக்கிறோம்? நம்ம என்னவாக மாற்றுகிறார் என்ற போதை குழந்தைகள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். நாம் எந்த அளவு லாயக் ஆகி இருக்கிறோம் என அகநோக்கியாகி பார்க்க வேண்டும். நாம் அந்த அளவு மனவீசும் மலராக மாற வேண்டும். அதனால் அனைவருக்கும் ஞானத்தின் மனம் பரவ வேண்டும். நீங்கள் அநேகருக்கு நறுமணத்தை கொடுக்கின்றீர்கள், தனக்கு சமமாக மாற்றுகின்றீர்கள். நமக்கு பாடம் கற்பிப்பவர் யார் என்ற போதை முதலில் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அவர்களெல்லாம் பக்தி மார்க்க குருமார்கள்.
ஒரு பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ஞான மார்க்க குரு ஆக முடியாது. மற்றவர்கள் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். கலியுகத்தில்தான் பக்தி ஏற்படுகிறது, ராவணனின் பிரவேசம் ஏற்படுகிறது. இதுவும் உலகில் யாருக்கும் தெரியாது. சத்தியுகத்தில் நாம் 16 கலைகள் சம்பூர்ணமாக இருந்தோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். பிறகு ஒரு நாள் கடந்தாலும் அதை பௌர்ணமி என்று சொல்ல மாட்டார்கள். இங்கும் அப்படித்தான். பேனை போல மெல்ல மெல்ல சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் முழுமையாக 16 கலைகள் சம்பூர்ணம் ஆக வேண்டும். அதுவும் அரை கல்பத்திற்கு ஆக வேண்டும். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகும். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருப்பதால் குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும். நமக்கு பாடம் கற்பிப்பவர் யார் என்பது பலருடைய புத்தியில் வருவதே இல்லை. அவர் ஓஷன் ஆஃப் நாலேஜ். குழந்தைகளிடம் நமஸ்தே குழந்தைகளே என்று சொல்கிறார். நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்கள். அங்கே எல்லோரும் இருக்கின்றார்கள். பிறகு உலகிற்கு எஜமானர் ஆகிறீர்கள். உங்கள் உற்சாகத்தை அதிகப்படுத்த நீங்கள் என்னை விட உயர்ந்தவர் ஆகின்றீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் உலகின் எஜமானர் ஆவதில்லை, என்னை விட உயர்ந்த புகழுடையவர்களாக உங்களை ஆக்குகின்றேன். குழந்தை உயர்ந்த நிலை பெற்றால் இவர் படித்து இவ்வளவு உயர்ந்த பதவி பெற்றார் என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று இந்த தந்தையும் சொல்கிறார். இப்போது உங்களுக்கு எவ்வளவு பதவி வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை முதலில் ஏற வேண்டும். தந்தை எப்போது வேண்டுமானாலும் வந்து பேசுகிறார். அவர் எப்போது இவருக்குள் இருப்பதைப் போல இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் அவருடையவர்கள். இந்த ரதமும் அவருடையதே. அதனால் உங்களை தூய்மையாக மாற்ற அப்படிப்பட்ட ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி தந்தை வந்திருக்கிறார். இப்போது நீங்கள் பிறரை தூய்மையாக்குங்கள். நான் ஓய்வு பெறுகின்றேன். எப்போது நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி ஆகின்றீர்களோ அப்போது இங்கே பதித்தர் வர முடியாது. இது ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலியின் சர்ச். அந்த சர்ச்சுக்கு விகாரிகள் எல்லாம் போகிறார்கள். எல்லோரும் அழுக்காக அன்ஹோலியாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஹோலி சர்ச். இங்கே அழுக்கான யாரும் கால் கூட வைக்க முடியாது. ஆனால் இப்போது அப்படிப்பட்டு செய்ய முடியாது. எப்போது குழந்தைகளும் அப்படி ஆவீர்களோ அப்போது அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வர முடியும். இங்கே யாரும் உள்ளே வர முடியாது. நாங்கள் வந்து சமையல் அமரலாமா என கேட்கின்றார்கள். ஆபீசர் போன்றவரோடு வேலை இருப்பதால் அவர்களே அமர வைக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். எப்போது உங்கள் பெயர் பிரசித்தமாகுமோ அப்போது உங்களுக்கு யாரை பற்றியும் கவலை இருக்காது. இப்போது பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்போது முடியாது என்று சொல்ல முடியாது. பிரபாவம் வெளிப்படும் போது விரோதமும் குறையும். பிராமணர்கள் எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பவர் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி தந்தை என நீங்களும் புரிய வைப்பீர்கள். அவர்கள் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆக முடியுமா என்ன? இப்போது நீங்கள் முயற்சியாளர்கள். சில நேரம் மிக நல்ல நடத்தை இருக்கிறது, சில நேரம் அப்படிப்பட்ட நடத்தை இருப்பதால் பெயரை கெடுக்கின்றீர்கள். நிறைய சென்டர்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் எதையும் அறியவில்லை. நாம் என்னவாகின்றோம் என்று உங்களை பற்றியும் மறந்து விடுகின்றீர்கள். இவர் என்ன ஆவார் என்பதையும் தந்தை நடத்தையால் புரிந்து கொள்கிறார். பாக்கியத்தில் உயர்ந்த பதவி இருந்தால் நடத்தையும் மிக ராயலாக இருக்கும். நமக்கு யார் கற்பிக்கிறார் என்ற நினைவு இருந்தாலும் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். நாம் காட்லி ஃபாதர் ஸ்டூடெண்ட் ஆக இருப்பதால் அவரிடம் எவ்வளவு மரியாதை இருக்க வேண்டும். இப்போது இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இப்போது இன்னும் நேரம் பிடிக்கும் என்று தந்தை புரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு விஷயமும் நம்பர்வாராகவே இருக்கின்றது. வீடும் முதலில் சதோ பிரதானமாக இருக்கும், பிறகு சதோ ரஜோத்தமோ ஆகும். இப்போது நீங்கள் சதோ பிரதானமாக 16 கலைகள் முழுமை பெறக்கூடியவர்கள். கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொர்க்கத்தின் கட்டிடமாகி கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும். எனவே தன்னிடம் எவ்வளவு கவனம் வைக்க வேண்டும். நமது பதவி கெடும்படி நமது திருஷ்டி இருக்கக்கூடாது. அதற்காக தந்தைக்கு எழுதினால் தந்தை என்ன நினைப்பார் என்பது கூடாது. இப்போது எல்லோரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது அவரையும் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி என்று சொல்ல முடியாது, அதாவது பிரம்மாவை. அப்படி ஆகிவிட்டால் பிறகு இந்த சரீரமும் இருக்காது. நீங்களும் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி ஆகின்றீர்கள். மற்றபடி அதில் பதவிகள் இருக்கின்றன. அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், மேலும் மீண்டும் செய்ய வைக்க வேண்டும். பாபா அதிக பாயிண்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். யாராவது வந்தால் அவர்களுக்கு ஒப்பிட்டு காட்டுங்கள். இந்த லட்சுமி நாராயணருக்கு பிறவியே சத்தியுகத்தில் ஏற்படும். அவர்கள் பின்னால் வருகின்றார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. சிவபாபா நம்மை இப்படி மாற்றுகிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். தன்னை அசரீரி ஆத்மா என உணருங்கள். மிக உயர்ந்த சிவபாபா கல்வி கற்பித்து மிக உயர்ந்தவராக மாற்றுகிறார். பிரம்மா மூலமாக நாம் இதை படிக்கின்றோம். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகின்றோம். இதுவும் உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது முழு உலகிலும் ராவண ராஜ்யம் இருக்கிறது. நீங்கள் ராம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியும். நாடகப்படி நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய தகுதி பெறுகின்றோம். இப்போது தந்தை தகுதி பெற வைக்கின்றார். தந்தை தவிர வேறு யாருக்கும் சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்ல முடியாது.
இன்னார் சொர்க்க பதவி பெற்றார், முக்திதாமம் சென்றார் என பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த விகார அழுக்கான ஆத்மாக்கள் எப்படி சாந்தி தாமத்திற்கு போக முடியும் என்று தந்தை கேட்கிறார். உங்களால் சொல்ல முடியுமானால் இவர்களுக்கு எவ்வளவு போதை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். எப்படி புரிய வைப்பது என ஞான சிந்தனை செய்யுங்கள். போக வர உள்ளே சிந்தனை வர வேண்டும். பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். நாமும் தகுதி பெற வேண்டும். பாரதவாசிகளே முழு லாயக்காகவும் முழு லாயக்கற்றவராகவும் ஆகிறார்கள். வேற யாரும் இல்லை. இப்போது தந்தை உங்களை தகுதி பெற வைக்கின்றார். ஞானம் மிக சுவையாக இருக்கிறது. நாம் இந்த பாரதத்தை ஒலியஸ்ட் ஆஃப் தி ஒலி ஆக்குகிறோம் என மனதில் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. நடத்தை மிக ராயலாக இருக்க வேண்டும். உணவு பானம் மற்றும் நடத்தையால் தெரிந்துவிடும். சிவபாபா உங்களை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகிறார். அவரது குழந்தையாக மாறியிருப்பதால் அவரது பெயரை விளங்க வைக்க வேண்டும். உங்கள் நடத்தை அப்படி இருக்க வேண்டும். மெல்ல மெல்ல நீங்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் ஹோலியஸ்டாக. புகழ் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு சட்டங்கள் நியமங்கள் எல்லாம் உருவாக்கப்படும். அப்போது எந்த அழுக்கானவரும் உள்ளே வர முடியாது. இப்போது நேரம் தேவை என்பதை தந்தை புரிந்து இருக்கிறார். குழந்தைகள் அதிக முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் ராஜதானியும் தயாராக வேண்டும். பிறகு செய்வதில் பிரச்சனை ஏற்படாது. பிறகு இங்கிருந்து அபரோடு வரை கியூ நிற்கும். இப்போது நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். தந்தை உங்கள் பாக்கியத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு அடியிலும் கோடி என நேயப்படி சொல்கிறார் தானே. காலில் தாமரையை காட்டுகிறார்கள் தானே. இவையெல்லாம் குழந்தைகள் உங்கள் மகிமை. இருந்தும் மண்மனா பவ, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். 1. உள்ளத்தை உறுத்தும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. முழுமையான மனம் வீசும் மலராக மாற வேண்டும். தேக அபிமானத்தின் துர்நாற்றத்தை அகற்ற வேண்டும். 2. நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி ஆவதற்கு முழு முயற்சியும் செய்ய வேண்டும். பதவி கெடும்படி உங்கள் பார்வை இருக்கக்கூடாது. வரதானம். அவநம்பிக்கையின் சிதையில் அமர்ந்து இருக்கும் ஆத்மாக்களுக்கு புதிய வாழ்வை தானமாக கொடுக்கும் திரிமூர்த்தி பிராப்திகளால் நிறைந்தவர் ஆகுக. சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து அனைத்து குழந்தைகளுக்கும் எவர் ஹெல்த்தியாக வெல்தியாக ஹாப்பியாக இருக்கும் திரிமூர்த்தி வரதானம் கிடைக்கிறது. எந்த குழந்தைகள் இந்த 3 பிராப்திகளிலும் சதா நிறைந்திருப்பார்களோ அவர்களின் பாக்கியசாலி மலர்ந்த முகத்தை பார்த்து மனித வாழ்வில் வாழ்வதற்கு ஊக்கம் உற்சாகம் வரும். ஏனென்றால் இப்போது மனிதர்கள் உயிரோடு இருந்தாலும் அவநம்பிக்கையின் சிதையில் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்போது அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு புது வாழ்வை தானமாக கொடுங்கள். இந்த 3 பிராப்திகளும் நமது பிறப்பு உரிமை என்பது சதா நினைவில் இருக்கட்டும். 3ஐயும் தாரணை செய்வதற்கு டபுள் அண்டர்லைன் செய்யுங்கள். ஸ்லோகன். விலகியும் அதிகாரியாகியும் கர்மத்திற்கு வருவதே பந்தன் முக்தி ஸ்திதி. அவ்வியக்த செய்கை. இப்போது முழுமையாகவும் கர்மாதீத்தாகவும் ஆர்வம் கொள்ளுங்கள். எல்லாவித எல்லைக்கு உட்பட்ட சுவாவ சமஸ்காரங்களை கடந்து இருப்பதே, அதாவது விலகி இருப்பதே கர்மாதீத் நிலையின் அர்த்தம். பந்தனம் எல்லைக்கு உட்பட்டது, பந்தனமின்மை எல்லையற்றது. இப்போது பிரம்ம பாபாவிற்கு சமமாக எல்லைக்கு உட்பட்ட எனது என்பதிலிருந்து முக்தி பெறுவதற்கு, அதாவது கர்மாதீத் ஆவதற்கு அவ்வியக்த நாளை கொண்டாடுங்கள். இதுவே அன்பின் நிரூபணம் என்று சொல்லப்படுகிறது. தேங்க்ஸ் பாபாவும் சாந்தி.